வெல்கம் பேக் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங் ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷின் பற்றி தான் பார்க்க போகிறோம். கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து மிஷின் எல்லாம் ஆன் ஆகுது, பட் டைமிங் ஃபிக்ஸ் பண்ணால் மோட்டர் மட்டும் ரன்னிங்கே ஆக மாட்டேது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நம்ம அந்த இடத்துல விசிட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு வந்து இதில் என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ட்ரம் கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ண பக்கம் தெரிஞ்சிச்சு. இந்த மிஷினோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா வந்து 6 kg தான். சாம்சங்கில் எல்லாத்துக்குமே ட்ரம் சேஞ்சிங் பண்ணுறது வந்து ஒரே ஆப்ஷன் தான் வரும். இது பார்த்தீங்கன்னா வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சொல்ல போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து டோர் கிட்ட இருக்க கேஸ் கட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். பட் அதுக்கிட்ட வந்து ஒரு சின்னதாக ஒரு மெட்டலில் வந்து ரிங் கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுங்க. நம்ம முன்னாடி ரிமூவ் பண்ணிட்டு இருந்தாலும் இது வீடியோவில் காட்ட முடியல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து டாப் டோர் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. பேக் சைடில் 2 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு ரிமூவ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து சர்ஃப் ட்ரேவும் ரிமூவ் பண்ணிட்டு டாப்பில் வந்து முன்னாடி ஃப்ரண்ட்டில் இருக்க பிசிபியும் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். பிசி கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து ரைட் சைடில் வந்து 2 நெட் கொடுத்துருப்பாங்க, அதை ரிமூவ் பண்ணிட்டு பிசிபிடியில் இருக்க உங்களுக்கு டோட்டல் ஃபுல்லாக இருக்க ஜாக் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு போர்டை ஃபுல்லாக டாப்பாக தனியாக எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி இருக்க கேபினெட்டை நம்ம வந்து அவுக்கணும், ஃப்ரண்ட்ல இருக்க ஃப்ரேமை மட்டும். இது பார்த்தீங்கன்னா வந்து மேலே 2 நெட்டு, கீழே வந்து 3 நெட்டு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் டாப்பாக தனியாக எடுத்துட்டிங்கனாலே ஈஸியாக வந்துடும். அதே மாதிரி டோர் சுவிட்ச் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கனெக்டர் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிருக்கும். அந்த கனெக்டரை வந்து நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம வந்து ஸ்டோனை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸ்டோனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 13 inches டியூப்லர் உங்களுக்கு தேவைப்படும். அந்த டியூப்லரை மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்டோனை ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து டப்புல கனெக்ட் ஆயிருக்க அந்த கேஸ் கட்டை ஃபுல்லாகவே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நல்லாவே தெரியும் நம்ம டப்பு வந்து ரொம்பவே ஆடுறத சொல்லி எப்படி நல்லாவே கட்டாயி தனியாகவே விழுந்திருக்கு ட்ரம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து டப்புல எங்கேனாச்சும் கிராக் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா ட்ரம் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் தெரியாம ஆப்ரேட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா அந்த இடத்துல தேஞ்சு அந்த இடத்துல டப்பு மட்டும் டேமேஜ் ஆயிரும். வாட்டர் லீக்கேஜ் வந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல முடிஞ்சு நம்ம பேக் சைடில் போய் உங்களுக்கு பேக் சைடில் இருக்க அந்த வீல பெல்ட்டை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து பெரிய சைஸ் ஒரு போல்ட் ஒன்று இருக்கும். இது வந்து 17 inches வரும், 70 நம்பர் போல்ட் வரும். இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். டியூப்லர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாகவே நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இந்த வீல தனியாக கழட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடில் நம்ம இப்போ வந்து டப்பை வந்து ரிமூவ் பண்ணணும். இங்கே வந்து நீங்கள் பேக் சைட்லேருந்து புஷ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடில் டப்பு செப்பரேட்டாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டப்பு கிட்ட இருக்க அந்த 10 நம்பர் வந்து டியூப்லரை போட்டு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். எல்லாமே டப்பை நம்ம தனியாக கழட்டியாச்சு. டப்பு கிட்ட கீழே எல்லாம் வந்து உங்களுக்கு டியூப் எல்லாம் கனெக்ட் ஆயிருக்கும், அது எல்லாமே செப்பரேட்டாக ரிமூவ் பண்ணிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு டப்பில் வந்து நல்லா டேமேஜ் ஆயிருக்கிறது. பட் வெளியே அந்த அளவுக்கு தெரியல, கம்மியாக தான் டேமேஜஸ் இருக்கு. இந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு ஓப்பனாக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் டப்பு முன்னாடி இருக்கிறத சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். பட் டப்பு வந்து புதுசாக கிடைக்க சான்சஸ் ரொம்பவே கம்மி தான். அதனால நம்ம வந்து செகண்ட் ஹேண்ட்ல தான் ட்ரை பண்ணணும். இப்போ நம்ம வந்து ட்ரம்மை வந்து ஈஸியாகவே ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா நல்லாவே ஆம் கட் ஆயிருக்க தெரியும், ஸ்டார் மாதிரி இருக்கு. இதுதான் ஸ்பைடர் ஆம்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து கேஜ் வைஸ்ல உங்களுக்கு டிஃபரன்ஸ் வரும். நீங்க சாம்பிள் எடுத்துட்டு போய் தான் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இது நம்மளுக்கு கட் ஆகிற மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சால்ட் வாட்டர்ல மெயினாக வந்து டிடர்ஜென்ட் பவுடர் யூஸ் பண்றதுனால தான் மெயினாக உங்களுக்கு கட் ஆக சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. சாம்சங்ல மேபி கம்ப்ளைண்ட் வரது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே இது காமன் தான். உங்களுக்கு இந்த ஷாஃப்ட்டை பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா கட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஷாஃப்ட் நம்ம ஸ்பைடர் ஆம் நம்ம சேஞ்ச் பண்றப்ப பாத்தீங்கன்னா வந்து மெயினா வந்து ஆயில் சீலும் பேரிங்கும் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை சுத்தி பார்த்துக்கணும். அப்படி இல்லாட்டி எதனாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த ஆமவே உங்களுக்கு சென்டர்ல வச்சு உங்களுக்கு ஷாஃப்ட்டை வச்சு சுத்தி பார்த்தீங்கனாலே தெரியும். அதே மாதிரி நம்ம ஆயில் சீல் கண்டிப்பா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஆயில் சீல் மேல உங்களுக்கு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை நீங்க சொல்லி வாங்கிக்கலாம். பேரிங்கும் அதே தான். பேரிங் போயிடுச்சுனாலும் நீங்க நம்பர் வச்சு தான் நீங்க சொல்லி வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா ரெண்டுக்குமே உங்களுக்கு நம்பர் வரும், சைஸஸ் வந்து வித்தியாசம் வரும். இப்போ நம்ம போட்டு செக் பண்றதுலேயே தெரியும் பேரிங் எந்த ப்ராப்ளமே இல்லை, வாட்டர் லீக்கேஜ் இல்லை. வாட்டர் லீக்கேஜ் இருந்துச்சுன்னா கம்பல்சரி வந்து ஆயில் சீல் கம்பல்சரி சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து இது 10 நம்பர் போட்டு உங்களுக்கு வந்து ஆம் வந்து ரிமூவ் பண்ணிருங்க. பட் இது வர்றது ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கும். அதனால ஹீட் பண்ணி இது பண்ற மாதிரி இருக்கும். வீடியோவை நம்ம கட் பண்ணி இது பண்ணியாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா வந்து நம்ம சேஞ்ச் பண்ண நல்லாவே தெரியும். பழைய ஆமும் நம்ம வச்சு காட்டுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லா சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரிட்டர்ன் எப்படி கட்டணுமோ அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு நம்ம சர்வீஸ் தேவைப்பட்டுச்சுன்னா சென்னையிலையும் பெங்களூர்லையும் நம்ம சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஆல் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம ஹோம் சர்வீஸ் தான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், கீசர், ஏசி, மைக்ரோவன் எல்லாமே நம்ம A to Z பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம நம்ம கான்டாக்ட் நம்பர் வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இதே போல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய தேவைப்பட்டுச்சுன்னா இல்ல எதனாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். இப்போ நம்ம கேஸ் கட்டை ஃபிக்ஸ் பண்றப்ப பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆரோ மார்க் உங்களுக்கு கரெக்டாக ஈக்குவல் லெவலில் இருக்கணும். இந்த இது வந்து மிஸ் ஆயிடுச்சுன்னா வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து லாக் ஆகாது.
இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபிக்ஸிங் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இப்போ வந்து ட்ரம்மை நம்ம ஒரு தடவை சுற்றி பார்த்துக்கலாம். ஏன்னா ட்ரம் வந்து சைடில் டப்புலையும் இல்லை கேஸ்கட்லையும் எதனாச்சும் டச்சப் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக சுற்றுச்சுன்னா ஓகே. அப்படி ட்ரம் எதனாச்சும் டச்சப் ஆச்சுன்னா உள்ளே எதனாச்சும் பிளாஸ்டிக் சுற்றி எதனாச்சும் வச்சு நீங்கள் தட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா அது பெண்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வரும். இப்போ நம்ம மிஷின் ஆன் பண்ணிட்டு ட்ரையரில் போடுறோம். அதாவது வந்து ஸ்பின்ல வந்து ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணி போடுறோம். 1000 RPMல தான் நம்ம வச்சு போடுறோம். ஏன்னா ஸ்பீட் அதிகமாக இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு சவுண்ட் எதனாச்சும் வருதா அப்படின்னு சொல்லி நல்லாவே நீட்டாகவே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு மிஷின் ரன்னிங் ஆரம்பிச்சிருச்சு. மிஷின் ரன்னிங் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா வந்து இமீடியட்டாக ஸ்பீட் எடுக்காது. உங்களுக்கு டைமிங் கம்மியாக தான் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம வீடியோவில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஃபேஸ்புக் பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க.